ஸோ வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து ஒரு கேலரி மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஹோவர் பண்ணும்போது அது பெரிய பெரிய சைஸில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸும் வைக்கலாம். உங்கள் ஃபோட்டோஸ் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா என்ன சொல்ல ஒரு எஃபெக்டிவாக தெரியும். ஸோ யாருனாலும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வாங்க எப்படி வீடியோ பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ HTML டேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக நான் ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ கேலரிங்கிறதுக்காக gallery.html அப்படின்னு சொல்லி சும்மா நான் நேம் வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போ நம்ம HTML டேக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ HTML அப்படின்னு போட்டு டைட்டில் வந்து கேலரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் சும்மா. ஸோ கண்டெய்னர்னு சொல்லி ஒரு கிளாஸை வந்து கால் பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் நம்ம எல்லாமே உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அதனால் டிவ் டேக்குள்ளே கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி 3 சர்க்கிள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து சர்க்கிள்னு போட்டிருக்கேன். அடுத்து 2வது டிவிஷன் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஸோ சர்க்கிள் 2 சர்க்கிள் 3 அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டைல் டேக் போடுறதுக்காக ஹெட்டுக்குள்ளே போய் ஸ்டைல் டேக்கை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் பேடிங் எதுவும் வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார் போட்டிருக்கேன். ஸ்டார் போட்டு மார்ஜின் 0 பேடிங் 0 அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கண்டெய்னர் வந்து பார்க்கலாம். கண்டெய்னரில் தான் நம்ம எல்லாமே உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அதனால் கண்டெய்னர் வந்து நான் ஃபுல் வித் ஹைட்டில் எடுக்க போகிறேன். ஸோ வித் வந்து 100% அப்படின்னு போட்டிருக்கேன். ஹைட் வந்து 100 VH அப்படின்னு கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹேஷ் போட்டு E5 ஒரு கிரே கலரில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதான் வந்து இந்த நியோமார்பிசம்க்கு நல்லா இருக்கும், அதனால் நான் வச்சுக்கிறேன். ஸோ H1 டேக் வந்து போட்டுக்கிறேன் ஒரு ஹெட்டிங்காக. அதில் போய் நான் கேலரி அப்படின்னு சொல்லி H1 வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் அந்த H1 வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சென்டர்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கேலரிங்கிறது சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பேடிங் டாப் மேலேருந்து கொஞ்சம் எனக்கு கீழே இறங்கி வர்றது மாதிரி இருக்காக ஒரு 4% அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஒரு 50 பிக்சல் வச்சுக்கிறேன். அடுத்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல் அப்படின்னு வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அந்த லெட்டருக்கு. ஸோ லெட்டர் ஸ்பேசிங் ஒவ்வொரு லெட்டருக்கும் கேப் போடணும், அதனால் ஒரு 5 பிக்சல் அப்படின்னு போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கிறதுக்காக நான் டெக்ஸ்ட் ஷேடோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஷேடோ ஒரு 2 பிக்சல் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அண்ட் பிளரில் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். இப்போது அந்த டெக்ஸ்ட் ஷேடோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அவ்வளோதான். அடுத்து வந்து சர்க்கிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ .circle1 அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கிறேன் கிளாஸ்னால. நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு வித்து ஹைட்டெல்லாம் கொடுக்கணும், ரவுண்ட் ஷேப்பில் வரணும். அதுக்காக வித்து வந்து நான் ஒரு 250 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஹைட்டும் அதே சேம் 250 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்துருக்கேன். அப்போனா தான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ப்ளூன்னு வச்சு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் சும்மா சாம்பிளுக்கு. ஸோ இப்போ ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகுது. இது வந்து அந்த பொசிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் வந்து ஒரு 15% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அது மாதிரி டாப் மேலேருந்து கீழே வந்து ஒரு 30% அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கரெக்டாக எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதே தான் அப்படியே காப்பி பண்ணி 3 சர்க்கிள் எனக்கு வேணும். அதனால் சர்க்கிள் 2ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து சர்க்கிள் 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும், கொஞ்சம் தள்ளி இருந்தால். டாப் வந்து அதே தான். ஸோ லெஃப்ட் வந்து 40யும் அடுத்து வந்து இதில் வந்து ஒரு 65 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 3 சர்க்கிள் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ எனக்கு அந்த கலர் வந்து ப்ளூ கலர் வந்து வேணாம். நான் அதுக்காக பாக்ஸ் ஷேடோ கொடுக்குறேன் அந்த நியோமார்பிசம் எஃபெக்ட்டுக்காக. ஸோ -7 பிக்சல் ஹரிசாண்டல், -7 பிக்சல் வெர்டிக்கல், 10 பிக்சல் பிளரில் ஒயிட் கலர் அப்படின்னு கொடுத்து இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். தேர்ட் இதில் நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் கலரில் தெரியுது. நெக்ஸ்ட் 7 பிக்சல் 10 பிக்சல் கிரே, இது வந்து ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நியோமார்பிசம் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அழகாக தெரியுது. ஸோ இதுதான் அந்த 3 பாக்ஸுக்கும் அப்படியே நான் காப்பி பண்ணி அந்த 3 சர்க்கிளுக்கும் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 3 இது பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ 3மே எஃபெக்டிவாக ஒரு லுக்கில் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணலாம் ஒவ்வொரு சர்க்கிளுக்குள்ளேயும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய் ஃபஸ்ட் இமேஜ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி செகண்ட் சர்க்கிளுக்குள்ளேயும் அடுத்து தேர்ட் சர்க்கிளுக்குள்ளேயும் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இமேஜ் எல்லாம். உங்களுக்கு வேணும்னா
டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு டேரெக்டாக சோர்ஸ் கோடும் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ஸோ இப்போ 3 இதை ரன் பண்ணுறேன். இப்போது எனக்கு 3 இமேஜும் டிஸ்பிளே ஆகுது. இப்போ இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அந்த ரவுண்டுக்கு ஏற்றாப்புல. ஸோ இமேஜ் டேக்கை வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ IMG அப்படின்னு போட்டுட்டு ஹைட்டு வந்து 200 பிக்சல், அந்த சர்க்கிள் வந்து 250. ஸோ ஒரு 50 பிக்சல் கம்மியாக்கி ஒரு 200 போட்டிருக்கேன். ஸோ சர்க்கிளில் வேணும் நம்மளுக்கு வந்து, அதனால் பார்டர் ரேடியஸ் 50% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ சென்டராக கொண்டு வரணும். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட்னு கொடுத்துருக்கேன். மார்ஜின் டாப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு 10%. அதே மாதிரி மார்ஜின் லெஃப்ட் ஒரு 10% அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து கரெக்டாக சென்டரில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, அந்த இமேஜ் வந்து நம்ம ஹோவர், அதாவது தொடும் போது அந்த இமேஜ் மட்டும் அப்படியே பெரிய சைஸில் அந்த ரவுண்டுக்கு ஏத்தாப்புல விரிவடைய மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்லேட், எக்ஸ் டைரக்ஷனில் நம்ம டாப்பில் பார்த்தீங்கன்னா -10% பார்த்தோம். அதனால நான் மைனஸில் அப்படியே கொடுத்துக்கிறேன், ரிவர்ஸில் வரும் அது. இது வந்து அதுக்காக டிரான்ஸ்லேட் ஒய்லையும் -10% கொடுத்துக்கிறேன். எக்ஸ் டைரக்ஷன்லையும் ஒய் டைரக்ஷன்லையும் ஒரு -10. இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறது தெரியுது. ஸோ நான் ஹோவர் பண்ணும்போது அந்த சைஸும் பெருசாகணும். அதனால் ஹைட் வந்து அந்த சர்க்கிள் சைஸ் வந்து 250 பிக்சல், அதனால் ஹைட் வந்து 250, வித்தும் 250 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக பாருங்கள், அதை ஹோவர் பண்ணும்போது அந்த ரவுண்டுக்கு ஏற்றாப்புல அப்படியே பெருசாக வருது. ஸோ பார்டர் கொடுத்துக்கிறேன், ஒரு 2 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட்லைனில் உங்களுக்கு வந்து ஒரு பார்டர் வந்து தெரியுது ஒரு 2 பிக்சலில். ஸோ அதான் இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, அதனால் டிரான்சிஷன் கொடுத்துக்கிறேன் 1 செகண்ட் அப்படின்னு. இப்போ ஹோவர் பண்ணுவோம், ஒரு 1 செகண்டில் அப்படியே விரிஞ்சு வர்ற மாதிரி தெரியுது. ஸோ விடும்போது பார்த்தீங்கன்னா ரிட்டன் போகும்போது ஸ்பீடாக போகுது, அதனால் இமேஜ்லையும் போய் டிரான்சிஷன் 1 செகண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வர்றதும் சரி போகிறதும், ரிட்டன் போகிறதும் அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியுது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் கொஞ்சம் பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேராகிராஃபில் போயிட்டு ஸ்பைடர்மேன் அப்படின்னு சும்மா நான் வச்சுருக்கேன். ஸோ இதுலையும் ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கிறேன், ஜோக்கர் அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணி ஹல்க் அப்படின்னு சும்மா நானாக வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஸும் வச்சும் நீங்கள் எதுனாலும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் டிஸ்பிளே ஆகுது, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கிள் 1ல் உள்ள பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ சர்க்கிள் 1ல் உள்ள பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் கூட்டிக்கிறேன், ஒரு 14 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டாப்ல இருந்து ஒரு 110% வரணும். அது மாதிரி லெஃப்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் வந்து ஒரு 25% அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதே நான் அப்படியே காப்பி பண்ணி 2 பேராக்கும் போட போகிறோம். ஸோ அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன் 2 தடவை. ஸோ சர்க்கிள் 2ல் உள்ள பேராகிராஃப், சர்க்கிள் 3ல் உள்ள பேராகிராஃப். இதில் அதே மாதிரி தான், கொஞ்சம் லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இதில் ஒரு 37 வச்சுக்கிறேன். அதே மாதிரி சர்க்கிள் 3ல் உள்ள பேராகிராஃபையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு 40 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு கரெக்டாக அந்தந்த இமேஜ் கீழே எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் கொஞ்சம் கூட்டிக்கிறேன், ரொம்ப குட்டியாக தெரியுது, அதனால் ஒரு 24 அப்படின்னு வச்சுக்கிறேன், ஒரு 10 பிக்சலை கூட்டிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு கரெக்டாக செமையாக வந்து அந்த ஃபாண்ட் வந்து தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் அந்த பேராகிராஃபை ஹோவர் பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் ரெட் கலரில் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஸோ கலர் வந்து ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பேராகிராஃபை ஹோவர் பண்ணும்போது. இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். இந்த பேராகிராஃபை ஹோவர் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வருது. அதுவும் இல்லாமல் கர்சர் போயிடுது அந்த இடத்துல. ஸோ கர்சர் வந்து பாயிண்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது உங்களுக்கு வைக்கும் போது அந்த ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.